நீங்க பிரியாணி பிரியர்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணணும். மசாலா தூக்கலா என்னோட ஸ்டைல்ல எங்க ஊர் ஸ்பெஷல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. 1 கிலோ சீரக சம்பா அரிசி, 1 கிலோ சிக்கன் வச்சு செஞ்சிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். முதல்ல நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். இந்த டம்ளர் 250 கிராம் பிடிக்கிற டம்ளர் 4 டம்ளர் சீரக சம்பா அரிசிய 2, 3 முறை நல்லா அலசிட்டு, தண்ணி ஊத்தி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 400 கிராம் பெரிய வெங்காயம் இது மாதிரி நீல வாக்கில் தின்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, அதையும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு, அடிக்கனமான பாத்திரத்தில் எப்பவும் பிரியாணி செய்யுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன். இந்த பிரியாணியை கடலெண்ணெயில் செய்யுங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். 200 ml கடலெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 4 பிரியாணி இலை போட்டு பிரியாணி இலை இது மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா பொரிய விட்டுறலாம். பிரியாணி இலை இது மாதிரி கலர் மாறினா தான் பிரியாணியில் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். 5, 6 பச்சை மிளகாயும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் போட்டு ஒரு மூடி போட்டு இது மாதிரி நல்லா பொரிய விடுங்க. இந்த பச்சை மிளகா புதினா ஃப்ளேவர் தான் இந்த பிரியாணிக்கு ஹைலைட்டாகவே இருக்க போகுது. கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா வெங்காயம் கரிஞ்சு போயிடும், ஆனால் நல்லா வதங்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்குங்க. நான் 10 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் இது மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு இந்த தக்காளி வதங்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, இப்போ ஃபஸ்ட் டைம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு மட்டும் போட்டு தக்காளியை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்குனிங்கன்னா தக்காளி இது மாதிரி நல்லா குழைவாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கிட்டத்தட்ட இது 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 150 கிராம் தயிரையும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா, இதோட வீடியோ ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், நல்லா காரமான மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை கூட்டி குறைச்சி சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கலாம். கழுவி வச்சுருக்க சிக்கனை இப்போ சேர்த்துக்க போகிறோம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். நம்ம தேவைப்பட்டால் சிக்கனை சேர்த்து கூட போட்டு இந்த பிரியாணியில் செய்யலாம். பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் சேர்த்து போட்டோன்னா. கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இந்த சிக்கனை மசாலாவோட நல்லா வதக்குங்க. அப்படி வதக்கணுன்னா இந்த சிக்கன் நல்ல வெள்ளை கலராக மாற ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தான் நீங்கள் நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் இது மாதிரி நல்ல கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம். 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணுன்னா கரெக்டாக இருக்கும். 4 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் நான் ஊற்றிக்க போகிறேன். இப்போ ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோன்னா நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கல ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஆவியாயிரும், தண்ணி பத்தாமல் இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்க அரிசியில் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியை சேர்த்துருங்க. சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிச்சிட்டு சேருங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பிரியாணி செய்யல தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணையில் நல்லா உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த பிரியாணி வெந்து வரையில் பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியெல்லாம் மொத்தமாக போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கலந்து ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும், ஃப்ரெஷ்ஷாக இருக்க புதினாவும் போட்டிங்கன்னா நல்லா சூப்பரான ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கலந்து மூடி வைக்கலையே இன்னொரு அடுப்பில் உங்கள் வீட்டில் பழைய தோசை சட்டி இருந்துச்சுன்னா அதை சூடு பண்ணிக்கோங்க தம் போடுறதுக்கு. இப்போ நல்லா கலந்து நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இந்த அரிசியை நல்லா வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோன்னா இது மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது மாதிரி தோசை திருப்புற சட்டுக்கும் இருக்கு இல்லையா, அது வச்சு கீழே அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க. நம்ம போட்ட அரிசி கீழெல்லாம் பிடிச்சிட்ருக்கும், அதெல்லாம் நல்லா எடுத்து கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா
அரிசிக்கும் தண்ணிக்கும் இது மாதிரி ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சமாக மேலே தண்ணி நிற்கும். இதுதான் கரெக்டான டைமு நம்ம தம் போடுறதுக்கு. உங்களுக்கு தோசை சட்டி, பழைய தோசை சட்டி வீட்டில் இல்லைன்னா இப்போ என்ன பண்ணலான்னா, இதுக்கு மூடி போட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வைக்காமல் அப்படி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு திருப்புவோம் இல்லையா, அந்த சைடு திருப்பி லைட்டாக எரியிற மாதிரி அடுப்பை மாற்றி வச்சுருங்க. அதுலேயே சாப்பாடு தம் ஆயிரும். தண்ணி பாருங்களேன், இது மாதிரி இருக்கையில் நான் இந்த மூடியை போட்டு பக்கத்து அடுப்பில் தோசை சட்டியை தம்முக்காக சுட வச்சுருக்கேன். இப்போ அந்த குக்கரை வச்சு மேலே ஒரு இடிகள் வச்சு ஒரு 15 நிமிஷம் இப்படியே தம்மில் விட்டுறலாம். உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அடிக்கடி திறந்தும் கூட பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக ரொம்ப ஃப்ளேவரான சிக்கன் பிரியாணி சீரக சம்பாவில் செஞ்சது ரெடி ஆகிடுச்சு. மேலே ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு எந்த கிரேவியுமே வேணாம், வெறும் தயிர் பச்சடி மட்டும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பிரியாணி எல்லாருமே இது மாதிரி உதிரி உதிரியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.